ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சுன்னா, அந்த ஜவ்வில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்குரிய எக்ஸசைஸ் தான். எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸசைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் ஸ்ப்ரெயின் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்டில் ஸ்ப்ரெயின்னா முதல்ல அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலர் போனும் ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு போனும் சேர்ந்து மீட் பண்ணுற ஏரியாவை தான் அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வர லிகமெண்ட்ஸ் பேர் தான் லிகமெண்ட்டில் எதுவும் ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சுன்னா தான் அதை அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கக்கூடியது இந்த ஷோல்டர் மூமெண்ட்டுக்கு. இது வந்துருச்சுன்னா எக்ஸாக்டாக இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி பம்ப் எதுவும் தெரிஞ்சதுன்னா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பெண்டுலம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டோடு நின்றுக்கணும். ஏதாவது ஒரு சேரையோ எதையோ பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் அஃபெக்டட் லிம்மை வந்து, அதாவது எந்த கை வலி இருக்கோ அந்த கையை தொங்க விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பொறுமையாக மூமெண்ட் பண்ணணும். சில டைம் மூமெண்ட் பண்ணும்போதே பெயின் இருந்ததுன்னா உங்கள் உடம்போடு அசைச்சு மூமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 முறை ஃப்ரண்ட் சைடும் அண்ட் பேக் சைடும் மூமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரியே சைடில் பண்ணணும். அதாவது லெஃப்ட் சைடும் தள்ளணும், ரைட் சைடும் தள்ளணும். இதுவும் 10லேருந்து 15 முறை இதை பண்ணிக்கிட்டே இருங்க. அது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கீழே விழுந்திருந்தால் வரும். இந்த அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் ஸ்ப்ரெயின் வந்து கீழே விழுந்திருந்தால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது கீழே விழுந்திருந்தாலோ, அப்புறம் இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது வெயிட்டை லிஃப்ட் பண்ணால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பொருளை தூக்குனாலோ, வெயிட்டான பொருளை புல் பண்ணி இழுத்தாலோ, திடீர்னு தலைக்கு மேலே ஏதாவது ஒரு பொருளை தூக்கி ஓவர் ஹெட் மூமெண்ட் கொடுத்தாலோ, பத்தாவதுக்கு ஓவர் ஹெட் த்ரோவிங் ஏதாவது தூக்கி போட்டாலோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட் ஓட்டுறவங்க துடுப்பு போடுவாங்களா, அந்த மாதிரி துடுப்பு போட்டாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அந்த லிகமெண்ட்டை வந்து ஸ்ப்ரெயின் ஆக்கிறதுக்கு, அதாவது வீக் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அந்த பெண்டுலம் எக்ஸசைஸில் சைடில் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ரொட்டேஷன் மூமெண்ட். இந்த பாருங்கள், இதே மாதிரி ரொட்டேட் பண்ணணும், நல்லா ரொட்டேட் பண்ணணும். இதுவும் 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ்னால் ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்விஸ் பால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்விஸ் பால் யூஸ் பண்ணேன். அது இல்லாதவங்க ஒரு டேபிளோ ஒரு ஸ்டூலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் காலில் வந்து அப்படியே உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு உங்கள் கையை வந்து ஸ்ட்ரைட்டாக நீட்டி அதில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் நல்லா பெண்ட் பண்ணி குனியணும். உங்கள் தலை வந்து நல்லா கீழே வரைக்கும் போகணும். நான் இப்போ குனிஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு குனியணும். குனிஞ்சிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அடுத்தது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 10 to 15 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அதாவது இந்த அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் ஸ்ப்ரெயினில் வந்து ஒரு 3 கிளாஸிஃபை பண்ணி பிரிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு பிரிப்பாங்க. இதில் வந்து மைல்டு கிரேட் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைல்டு ஸ்ப்ரெயினாக இருக்கும். ஆனால் லிகமெண்ட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லைட்டாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், லைட்டாக தொட்டால் பெயின் இருக்கும். கிரேட் 2ல் வந்து மாட்ரேட் ஸ்ப்ரெயினும் ஆகிருக்கும், லைட்டாக டியரும் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்லைட்டாக ஜாயிண்டோட இன்ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். சில டைம் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். கிரேட் 3ல் வந்து சிவியராக பெயினும் இருக்கும். அதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக லிகமெண்ட் டியர் ஆகிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் இன்ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். அதே மாதிரி விசிபிளாக டிஃபார்மிட்டி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது.
அதாவது நீங்கள் அந்த பம்ப் சொன்னல அந்த பம்ப் தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த எக்ஸசைஸ்க்கு அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷோல்டர் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தான், அதுவும் இன்டர்னல் ரொட்டேஷன். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டூலில் நல்லா உக்காந்துக்கோங்க. உக்காந்துக்கிட்டு உங்கள் கை வந்து அந்த உள்ளங்கை இருக்குல்ல, உள்ளங்கை கிட்ட பிடிச்சிக்கோங்க. உங்கள் எல்போவை வந்து லைட்டாக மடக்கிக்கிட்டு உள்ளங்கையை வந்து பிடிச்சிக்கிட்டு கையை வந்து உள்ளே தள்ள ட்ரை பண்ணணும். அப்படி வந்து கையை உள்ளே தள்ள ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். மசில்லாம் டைட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப 3 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள். அதாவது இன்னொரு கையால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அந்த கையோட மூமெண்ட்ஸை பண்ண விடாமல் அப்படி பண்ணிவிட்டு இன்னொரு கையால் நீங்கள் புஷ் பண்ணணும். எந்த கையில் பெயின் இருக்கோ அந்த கையால் புஷ் பண்ணணும். சரியா? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் பண்ண மாதிரி பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். சேம் அதே மாதிரி தான், பட் உள்ளே தள்ளுறதை பிடிச்சோம்ல, இந்த தடவை கையை வந்து வெளியே தள்ள போகிறோம். வெளிப்பக்கமாக நீங்கள் கையை வச்சு வெளியே போகாமல் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்படியே 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். 3 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்தது இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பாக பெயின் இருக்கும். அந்த எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பம்ப் தெரியும்ல அந்த ஏரியாவில் பெயின் இருக்கும். பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ரீஜியன்லாம் பெயின் இருக்கும். காலர் போன் ரீஜியனில் பெயின் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக மூமெண்ட்ஸ் பண்ணும்போது பெயின் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் ஓவர் ஹெட், அதாவது தலைக்கு மேலே ஏதாவது ஒரு பொருளை எடுத்திங்கனாலோ தலைக்கு மேலே கையை தூக்குனிங்கனாலோ வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பொருளை இழுத்திங்கன்னா வலிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த தொட்டிங்கன்னா வலிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வீக்கம் இருக்கும். பத்தாவதுக்கு அந்த பஃப் மாதிரி லைட்டாக புஷ்ன்னு லைட்டாக உப்புன மாதிரி இருக்கும். இதெல்லாம் விசிபிளாக நோட் பண்ணக்கூடியது. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயிண்டில் ஸ்ப்ரெயின் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் தான். அதுவும் தெராபேண்ட் வச்சுக்கிட்டு பண்ண போகிறோம். முன்னாடி பண்ணது அதே எக்ஸசைஸ் தான். 2 கையிலையும் பிடிச்சிக்கோங்க. பட் ஆனால் வெளிப்பக்கம் கையை மடக்கி வச்சுக்கிட்டு வெளிப்பக்கம் தள்ளணும். ஓகேவா? உள்ள வெளிலன்னு தள்ளணும். இந்த எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி புல் பண்ணி இழுக்கணும். 10 to 15 ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாவது ரிலேட்டடான உங்களுக்கு எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள். அதை பற்றியும் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிதன் பாய்.